அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படிங்கும்போது ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்று சொன்னாலே எல்லாரும் பொண்ணு கொடுக்க பயப்படுவாங்க, பொண்ணு எடுக்க பயப்படுவாங்க. இதெல்லாம் கர்ம வினையுடைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இப்ப ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்த சித்தர் யார் என்று சொன்னால் அகத்தியர். அவருக்கு ஒரு குறை. என்ன குறை? ஆள் குட்டையானவர், பிளஸ் திருமணம் ஆகாமல் கடைசியிலே போய் திருமணம் செய்ததாக ஒரு சூழ்நிலை. இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது பிதிருதோஷமுடைய நட்சத்திரம். இந்த பிதிருதோஷமுடைய நட்சத்திரமாக இருப்பதனால இது தந்தைக்கு ஆகாது அப்படிங்கிறதோட அத்தைக்கு ஆகாது. அத்தைன்னா வந்துருச்சா அப்பா கூட பிறந்த தங்கச்சி அல்லது அக்காவுக்கு ஆகாது. ஏன்னா அத்தைக்கு ஆகாத நட்சத்திரம், சூரியனுக்கு ஆகாத நட்சத்திரம். இது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே ஒரு கர்மா என்பது கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் ஆயில்ய நட்சத்திரம் இந்த மாதிரி ஒரு தோஷம் உடையது. இது ஒரு கண்டாத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோடைய ஒரு கோட்பாடு என்னன்னா, சர்ப்பம். இந்த நட்சத்திரத்திற்கு சர்ப்பம் தான் சிம்பல், பாம்பு புற்று தான் சிம்பல். இந்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஆதிசேஷன். ஆதிசேஷன்னா பாம்பு மேல படுத்திருப்பாரு. அந்த அம்மா மகாலட்சுமி தாயார், அவர் காலை பிடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு இதோடைய நட்சத்திரத்தோடைய அதிதேவதையாகிய இந்த ஆதிசேஷன் ஒரு பெரிய பாம்பு, அற்புதமான பாம்பு. பாம்பு காலில் வலிமையான பாம்பு. அப்ப இவங்களுடைய இந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தா எல்லாரும் பயப்படுறாங்க, பொண்ணு கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க, பிரச்சனைகளை கண்டு பயப்படுறாங்க. இந்த நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் இருதார தோஷம் அவர்கள் வழியில கண்டிப்பா உண்டு. இருதார தோஷம் கண்டிப்பாக உண்டு. அல்லது 2 தாரம் இல்லை என்று சொன்னால் குழந்தையில பிரச்சனை வரும். ஆண் இருந்தால் பெண் இருக்காது, பெண் இருந்தால் ஆண் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கும். ஆண் இருந்தால் பெண் இருக்காது, பெண் இருந்தால் ஆண் இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும். அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் தாரதோஷமா புத்திரதோஷமா அப்படிங்கிற ஒரு நிலையை கண்டிப்பா இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் குருவை இவர்கள் கணம் பண்ணுவது கிடையாது. எல்லா மனிதனுமே கணம் பண்ணணும், குருவை கணம் பண்ணணும் அப்படிங்கிறான். ஆனால் குருவை இந்த நட்சத்திரம் கணம் பண்ணாதுன்னா மதிக்காது. அப்ப மதிக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது, குரு என்று சொல்லக்கூடிய கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாரையே மாணவனாகிய புதனுடைய நட்சத்திரம் ஆகிய ஆயில்யம் மதிக்கவில்லை என்று சொன்னால், எப்படி இவர் அறிவு சார்ந்த ஒரு அவையிலோ அல்லது ஒரு பிரச்சனையிலோ ஒரு குருவை மதிக்காதவன் எப்படி பெரிய சாத்தியமான வெற்றியை பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக உண்டு. அப்ப இந்த நட்சத்திரத்திற்கு சூரியனுடைய தோஷம் மட்டுமல்ல, குருவுடைய சாபமும் இந்த நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக உண்டு. அப்ப இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னா, அறிவாளி, அறிவு என்று சொல்லக்கூடிய ஏட்டுக்கல்வியை வைத்து கொண்டு ஃபீல்டுக்குள்ள இறங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்திறம் இல்லாதது. என்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு நான் கண்டுபிடிப்புகள்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இது கூறாக இருக்கும். அப்ப இவர்கள் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னா தகப்பன் முதலில் கவனமா இருக்கணும்.
அப்ப இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த உடனே என்ன செய்யணும்னா, முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். இந்த திதி கொடுக்கறத வந்து அதிகமாக வலியுறுத்துவதற்கு காரணம், நாம் பிறந்த ஆதிபத்தியமுடைய அந்த ஸ்டெம் செல்ஸ்கள் வலிமைப்படுத்தத்தான் இந்த வர்க்கத்தில் பிறந்த இந்த ஆயில்ய நட்சத்திரம் வலிமையான ஒரு அமைப்புக்கு வரும். ஏன்னா அதை வந்து செய்ய தவறி விடுவார்கள். எப்படி தவறி விடுவார்கள்? நாங்கள் தான் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசையில கொடுக்க முடியல, பிறகுக்கு நாங்கள் வந்து என்ன சொன்னோம், எங்க அப்பா அம்மா இறந்த தமிழ் மாசத்துல கொடுக்கணும் அப்படிம்பாங்க. நீங்க எங்க கொடுத்தாலும் கொடுங்க, இதுல கொடுக்காட்டிலும் போங்க. இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுடைய தாய் தகப்பன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு முறையாக அவர்கள் இறந்த தமிழ் மாசத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒரு கால் உங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்து அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த அப்பாவை அவர் அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து இவங்க கொடுக்க சொல்லி வந்து ஒரு கம்பல்சரி பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிடணும். ஏன்னா முன்னோர்களை வணங்கத்தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் செழிப்பான ஒரு அமைப்புக்கு கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, எத்தனை ஆயில்ய நட்சத்திரத்துல போய் பிறந்திருந்தாலும் செத்தான். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் குருவை கண்டிப்பாக மதிங்க. இல்லைன்னா உங்க பிள்ளைகள் வந்து உங்களை காலவாரி விட்டுட்டு போயிடும். நீங்க குருவை மதிச்சா தான் எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க. நீங்க குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர் யாருன்னா, உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர், ஜோதிடர். ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்க, இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய போறீங்க, இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கிற சொல்ற இடத்துல போய் நீங்கள் வந்து ஒரு அதிகார தோரணையிலேயோ ஒரு ஆணவத்திலேயோ நாம் செயல்படக்கூடாது. செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஏன்னா சும்மா கிடந்த சங்க போய் ஊதி கிடத்த மாதிரி ஆகிப்போம். ஒன்று, நீங்களா ஒரு சுயமா முடிவெடுத்து நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டேன்ட்டு இருக்கணும். அல்லது ஒரு ஆள்கிட்ட போனோம்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரு சாபம் குரு தோஷம் இருக்கிற காரணத்தினால் நீங்க என்ன செய்வீங்க, அங்க போய் வந்து அவர் ஏதாவது உங்களுடைய கர்ம வினைக்கு தக்கன ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எகனைக்கு மோகனா பேச, நீங்க இவன்ட்ட போய் வந்து கேட்க வந்தோமே அப்படின்னு சொல்லக்கூடிய விரோத மனப்பான்மையோடு அந்த இடத்தில் வந்து ஒரு ஃபைட்டிங் ஆஃப் வீகம், மனஸ்தாபம் கண்டிப்பாக வரும். அதனால ஒன்று தானா முடிவெடுத்துட்டு ஓடிடுறது நல்லது. இல்லையா நம்ம இன்னொருத்தட்ட போய் ஐடியா கேட்டோம்னா அந்த இடத்தில் குரு சாபம் என்பது உங்களுக்கு வேலை செஞ்சிடும். வேலை செய்யும் போது அவர் வந்து ஏடாகுணமா சொன்னாலும் நாம் அமைதியாக இருந்து அவரை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி நம்ம வந்து காரியத்தை வெற்றி கொள்வதற்கு வந்து முயற்சிக்க வேண்டுமே தவிர, நாம வந்து இஷ்டத்துக்கு வந்து செயல்படுவதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியனும் வழிவிடாது, குருவும் வழிவிடாது. சூரியனும் வழிவிடாது, குருவும் வழிவிடாது. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆஃப் ரெண்டு பிரேக் ஷூ. இந்த ரெண்டு பிரேக் ஷூவை வந்து நீங்க மதிக்கணும். குருவையும் சூரியனையும் மதிக்கணும். அப்ப குருவையும் சூரியனையும் மதிக்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக குரு என்ன செய்வாரு, பிள்ளைகளால் ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அல்லது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவருடைய மனஸ்தாபத்தை போட்டு சாபத்தை வாங்கிடுவீங்க. இல்லைன்னா பெரும் பண தோஷத்தை வந்து உருவாக்கி, பெரும்பண தோஷம்னா பெரிய இழப்பீடு, பணங்களை வந்து இழப்பீடு பண்ணக்கூடிய கோடி கணக்கில் குரோர் கணக்கில் இன்னைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா பெரிய கடனாளிகளாக இருந்து நிம்மதி இல்லாமல் மாதம் வட்டி கட்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த குரு பகவான் கண்டிப்பாக உண்டாக்கி விடுவார். இதை நீங்கள் கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதை கருத்தில் கொள்ளாமல் இருந்த சார் வேண்டாம். இதெல்லாம் வந்து தீர்வு இருக்கா? இருதார தோஷமுடைய நட்சத்திரம். ரெண்டாவது வந்து என்ன சொன்னா, ஒரு ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு மனைவி பிறந்து விட்டால் கணவன் வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக நமக்கு சாதகமான அமைப்புல வரமாட்டாரு. அதே சமயத்துல வந்து என்ன சொன்ன, குழந்தைகள் வந்து என்ன நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராது. அப்ப நம்ம என்ன சொல்லணும், இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை, வந்தவனும் சரியில்லை பெத்த பிள்ளையும் சரியில்லை அப்படிங்கிற போராட்ட மனப்பான்மையை வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு விதத்தில் பிரச்சனை இருக்கிறது. ஒன்னும் கட்டிய கணவன் அல்லது பெத்த குழந்தை. இதன் மூலமாக நல்ல, அதாவது வந்து வாழ்க்கையில வந்து வேறு மாதிரியான துன்பங்கள் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் சொல்ல. அதாவது பிரச்சனை என்பது இந்த ரெண்டு ரூபத்தில், ஒண்ணு கணவனா மனைவியா அல்லது குழந்தையா, இதுல வந்து உங்களுடைய வாழ்க்கை உழண்டு கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு வழிகாட்டியானவர் யாராவது மனஸ்தாபப்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள். ஏன்னா அந்த சூழ்நிலையை அது உருவாக்கும். நம்மால் வந்து அதுல அந்த சாபத்தை வந்து வாங்கி கஷ்டப்படுவீர்கள். ரெண்டாவது, உங்களுக்கு எப்பயுமே
பிறருடைய சொத்துக்களை ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மைகள் வந்து ஒரு மனோநிலையில் உங்களுக்கு அந்த வலிமை இருக்கும். என்ன காரணம்னா, நீங்கள் பிறந்தது பாம்பு நட்சத்திரம். ஆமா, இந்த பாம்பு எங்க போய் குடியிருக்கும்? புற்றுக்களை வலிமையாக கெட்டி இருக்கிற கரையான்கள் தான் வந்து புற்றை கெட்டுச்சு. அந்த புற்றுக்குள்ள போய் இந்த பாம்பு தங்கிக்கிடும், அங்க இருக்கிற கரையானை உண்டு வாழும். அப்ப என்ன சொன்னா, ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுடைய இடத்தை வந்து என்ன சொன்னா ஆக்குபேஷன் பண்ணிடுவாங்க. இது பொருளாக இருந்தாலும் சரிதான், உயிராக இருந்தாலும் சரிதான், கண்டிப்பாக நடக்கும். அப்ப ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை யாராவது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது என்ன சொன்ன பார்ட்னராக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நட்பு ரீதியாக நீங்கள் பழக்கத்தில் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் மிக மிக கவனமாக இருக்கணும். இது அவங்களுக்கும் கர்மாவை வந்து ஏன் இழுக்கீங்க? அதாவது வந்து உங்களுடைய இயல்பான குணம் வந்து என்ன சார், பிறருடைய இடத்தை வந்து ஆக்குபேஷன் பண்றது. பாம்பு வந்து என்ன சொன்னா கரையான் புற்றை ஆக்கிரமி பண்ணி விடுகிறது. அப்ப கரையான் புற்றை ஆக்கிரமி பண்ணும் போது என்ன சொல்லலாம், கரையான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்யாது. அப்ப எக்காரணத்தை கொண்டும் ஆயிலிய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ், வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம்னா அந்த வீட்டுக்காரரை காலி பண்ண வச்சிருவாங்க. ஆயிலிய நட்சத்திரத்தோட உண்மையான சொருவம் என்ன, ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு ஓனர்கிட்ட போய் நீங்க அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்க ஓனர் ஆயிருவீங்க. இது நட்சத்திர சாராம்சத்துல மிகப்பெரிய உண்மை. இதை யாரும் தெரியாம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆயிலிய நட்சத்திரம் வந்து சாதாரணமானதாக இல்லை. அதோடைய நெகட்டிவ் புறம் பேசணும். பிளஸ் இருக்கு, பிளஸ் இல்லைன்னுலாம் சொல்லலை. பிளஸ் இருந்தாலும் நெகட்டிவை சொல்லும் போதுதான் நம்ம உஷாராக முடியும். இருதார தோஷம் வந்து விடக்கூடாது. இருதார தோஷம்னா கல்யாணம் பண்ணாதான் இருதார தோஷம் கிடையாது. நட்பு ரீதியா ஒரு பழக்கம் ஏற்பட்டு அது வாழ்நாள் ஃபுல்லா வந்து நம்மளுடைய போட்டு வந்து நம்மளை இம்சப்படுத்திட்டு இருக்கோம். ஆயிலிய நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கு நம்ம மாட்டிட்டு முழிப்போம், அதுல இருந்து வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஆயிலிய நட்சத்திரத்துடைய நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூகங்கள். அப்ப அதுல போய் நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. இருதார தோஷத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நட்பு ரீதியாக எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு என்ன சொல்றோம்னா அங்க நம்மளுடைய எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டு நம்ம திண்டாடக்கூடாது. ரெண்டாவது, அதிகமாக என்ன சொன்னா பேங்க்ல போய் வந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப வந்து குரோர் கணக்குல நீங்க கடன் வாங்கினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது. ரெண்டாவது, பூர்வீகத்தில் இவர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கல்யாணம் வரைக்கும் இருக்கலாம். பெண்களை பொறுத்தவரை கல்யாணத்துக்கு பிறகு வேற ஊருக்கு போய் தான் ஆகணும். அப்படி போய் ஆகணும் என்று சொன்னாலும் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா மாமியாருக்கு ஆகாத நட்சத்திரம். உண்மையாக மாமியாருக்கு ஆகாதுதான் உண்மைதான், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்ப மாமியார் இல்லாத வீட்டுல வந்து பெண்ணோ ஆணோ போய் வந்து திருமணம் பண்ணுவது நல்லது. இல்லைன்னா வந்து என்ன சொன்னா அந்த மாமியாருக்கு நமக்கும் ஒத்து போகாது. அல்லது மாமியார் நம்ம போன பிறகு ஆயிலிய நட்சத்திரத்தில் அந்த வீட்டுக்கு போன பிறகு மாமியார் அங்க அவுட் பண்ணிரும். இதெல்லாம் உண்மையான 100% உண்மைதான். நடைமுறை வாழ்க்கையில் ஆயிலிய நட்சத்திரத்தை இவ்வளவு குறைச்சி பேசுறேன்னு யாரும் நினைக்காதீங்க. அது ஒரு நல்ல நட்சத்திரம் தான். ஆதிசேஷனே அதுக்கு வந்து அதிதேவதையாக வருகின்ற காரணத்தினால் நல்ல நட்சத்திரம் தான். ஆனால் அதனுடைய கர்மா என்பது சூரியனுடைய கையிலையும் குருவுடைய கையிலையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில் கண்டிப்பா போயிட்டு வாங்க. சனிக்கிழமை நைட்டு தங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில சிவசூரிய பெருமானை வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். குரு சாபம் இருக்கிற காரணத்தினால எப்படியாவது கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும்னா ஒரு சித்தருடைய வழிபாடு பண்ணணும். வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய விவிஐபி ஜோதிடர், பெயர் சொல்ல விரும்பல, விவிஐபி ஜோதிடர். அவருக்கு ஒரு குழந்தையால் பிரச்சனை உண்டு. ஒரு குழந்தையால் பிரச்சனை உண்டு. அது வந்து என்ன, அந்த குழந்தையால் பிரச்சனை உண்டு. அந்த ஆம்பளை பையன் தான். குழந்தையால் பிரச்சனை உண்டு. அந்த குழந்தையால் பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வாரு, அவர் அதை பார்த்து வந்து மனம் வந்து நமக்கு நம்ம இந்த வயதுல எப்படி இருக்கோம், நம்ம பிள்ளை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பாங்குக்கு போகக்கூடிய ஒரு நிலையை அந்த ஆயிலிய நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக இறைவன் வைத்து விடுவான். இது குழந்தையால் வைத்து விடுவான். ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய மனைவி கண்டிப்பாக சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பதற்கு வந்து என்ன செய்ய விரும்ப மாட்டாள். அவள் வச்சதுதான் சட்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கர்மா அங்க போய் முட்டிக்கிட்டு நிக்குது.
அதே சமயத்தில் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒழுக்கமானவர்களாக இருந்தால் அங்க பிரச்சனை வராது. ஏன்னா உங்களுடைய ஒழுக்கத்தை வந்து கெடுப்பான். எனக்கு ஏன் கெடுப்பான்? 7 குடையவன் யாரு? கடகராசிக்கு 7 குடையவன் வந்து சனி. 8 குடையவன் யாரு? சனி. அப்ப என்ன சொல்றான்னா 7 குடையவனே 8 குடையவனா வந்துடும். கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்கு 7 குடையவனே 8 குடையவனாக வரும்போது 7ஆம் இடத்துக்குண்டான ஆதிபத்தியமும் கிடைக்கும். அதுவே வந்து என்ன கண்ண குத்துற ஒரு ஆதிபத்தியமாக வந்துடும். அப்ப நாம் வந்து பழக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் நாம் எப்பயுமே கர்மாவை தூக்கி தோளில் போடக்கூடாது. எந்த கர்மாவை? அந்த கர்மாவை என்ன சொன்னால் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய நட்பு கர்மாவை தூக்கி போடக்கூடாது. தூக்கி போட்டோம்னா கண்டிப்பாக இது கணவன் மனைவி உறவை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். குழந்தை விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். குழந்தைய வந்து நல்லபடியாக வளர்த்து நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நீங்கள் பெரிய போராளிகளாக மாறிவிடுவீர்கள். ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் தகப்பனார் நீண்ட ஆயுளோடு இருப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். அப்பா இருக்க மாட்டார்ல, அம்மா இருக்க மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதனால ஆயிலை நட்சத்திரத்தில் எந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து சூரியனுடைய எனர்ஜி வந்து என்ன அப்பாவுடைய எனர்ஜி அப்படியே வந்து இறக்கிடும், உண்மையே இறக்கிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா வந்து அந்த குழந்தை பிறந்த காலத்திலிருந்து சிவசூரிய பெருமான் வழிபாடை சனிக்கிழமை நைட்டு போய் தங்கி ஞாயிற்றுக்கிழமை சிவசூரிய பெருமானை வணங்கி வருவது கண்டிப்பாக அந்த இழந்த எனர்ஜியை மீட்டு கொடுக்கும். மாதம் ஒரு முறை கண்டிப்பாக இது சித்தர் வழிபாடு அல்லது தட்சணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை மாதத்தில் 2 வியாழக்கிழமை, வளர்வியறை வியாழக்கிழமை, தேய்விரை வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும். பிள்ளை இல்லாத தோஷம் வந்து கண்டிப்பாக போகும். பிள்ளை இல்லாத தோஷம். பிள்ளைகள் வந்து என்ன சொல்லணும், இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வீட்டில் மேக்சிமம் ஒரு 90% இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணுவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் பெரிய ஆசைப்படக்கூடாது. குலதெய்வத்திற்கு அடிக்கடி கப்பங்கட்டி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஏன்னா சூரியன் என்பவன் குலதெய்வம். குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னா வழிகாட்டி. அப்ப பிள்ளைகளுக்கும் கப்பம் கட்ட வேண்டியது வரும். உங்களுக்கு குருவாக யார் இருக்கிறார்களோ, யாரை நீங்கள் வந்து மானசீகமா நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு உணவு கொடுத்தும் வஸ்திரம் கொடுத்து கொண்டே வாருங்கள். இந்த கர்மாக்கள் போகும், கண்டிப்பாக போகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பரிகாரம். ஆயிலை நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிடணும். கோதுமை தானம் வந்து மாதம் ஒரு முறை யாருக்காவது பண்ணிடணும். அப்பதான் பொண்டாட்டி புருஷன் பிரச்சனை வராது. இல்லைன்னா ஆயிலை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க வீட்டுல வந்து மாமியாரை வீட்டுக்குள்ள வச்சுக்கிடாதீங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் தன்மைகளை உண்டாக்கி விடுவார்கள். மாமியாருக்கு ஆகாதுன்னு என்ன செய்ய முடியாது? ஆகாத கொண்டு வீட்டுல வச்சுட்டோம்னா என்ன செய்ய முடியாது? கடைசி வரைக்கும் என்ன உங்களுடைய சந்தோஷத்திற்கு வந்து கெடுதல் கொண்டு பண்ணி விட்டோம். 2வது ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஆண்கள் மாமியார் வீட்டுல போய் வந்து வீட்டடி மருமகனா இருக்காதீங்க. ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்கள் கல்யாணம் முடிச்சு மாமியார் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டேன்னா உடனே ஒன்றும் செய்யாதீங்க. தெரிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னா அந்த கல்யாணம் முடிச்ச ஆணையும் பெண்ணையும் வந்து என்ன சொன்னா தனியா வச்சிருங்க. ஓரளவு பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். அதனால கண்டிப்பாக ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில் போயிட்டு வரணும். சித்தர் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய கர்மாக்கள் குறைந்து, பிரச்சனைகள் தீர்ந்து, கஷ்டம் குறைந்து, நன்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.